ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12ஆம் வகுப்பு தாவரவியல் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆப்பைல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான பாட்னி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ளஸ் 5 மார்க் கொஷின் படிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆப்பைல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6x12 இல்லை 24 கம்பல்சரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டப்பீட்டம் இரட்டை தோற்றமுடையது காரணம் கூறு, சோதனை கலப்பு பிற்கலப்பு வேறுபடுத்துக, ஈகோ அறையில் இருந்து நீர் அறிந்து கொள்வது என்ன, பாசிகளால் உயிரி ஹைட்ரஜன் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சுழல் அமைப்பு எடுத்துக்காட்டு. அதேமாதிரி பிஏஆர் ஒளிச்சேர்க்கை சார் செயலாக்க கதிர்வீச்சு வரையறுக்கவும், தாவர சுட்டிக்காட்டிகள் இரண்டினை கூற, இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார், அவர் உருவாக்கிய கோதுமை ரகம் எது, பசுமையுள்ள வாயுகள் சதவீதத்தை நிரப்புக. பைச்சார்ட்டு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 6x3 18 8 உட்கரு பெற்ற கருப்பையின் உட்கரு பெயர்களை பட்டியலிடுக. அதாவது 8 உட்கரு பெற்ற கருப்பையின் உட்கருகளின் பெயர்களை பட்டியலிடு. அதே மாதிரி 2ஆம் ஆவு சந்தையில் உள்ள 1064 தாவரங்கள், 787 தாவரங்கள், அதே மாதிரி 277 தாவரங்கள் குட்டையாகும் விடுதலை முடிவில் இருந்து எவ்வகை கலப்பு என கண்டறிந்து அவற்றின் புறத்தோற்ற விகிதம் மரபணு விகிதத்தை எழுதுக. ஸோ அதே மாதிரி வால் உருவாக்கம் என்றால் என்ன, அதன் தேவை யாது, குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் யாவை, திசு வளர்ப்பு என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை, ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தின் பிரமிட் வடிவமானது எப்பொழுதும் மாறுபட்ட வடிவத்தை கொண்டுள்ளது, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பயிர் பெருக்கத்துடைய குறிக்கோள் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரைக்கு மாற்று இனிப்பு எடுக்கப்படும் தாவர பெயர், தோற்றம், விளையும் இடம், பயன்கள். அதே மாதிரி 0 பைட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கீழே 5 மார்க் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. 5x5 25 நவீன முறை இனப்பெருக்கத்தின் நிறைகுறைகளை எழுதுக. சைட்டோபிளாசம் சார்ந்த பாரம்பரியம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. யூகேரியட்டுகளில் டிஎன்ஏ இரட்டிப்பாதல் பங்கு பெறும் நொதிகள் யாவை, தாங்கி கடத்திகள் இல்லாமல் ஓம்பூரி தாவரத்துக்குள் பொருத்தமான விரும்பத்தக்க மரபணுவை மாற்ற முடியுமா, உனது விடையினை நியாயப்படுத்து. தாவர திசு வளர்ப்பிற்கு ஊடகத்தை நீ எவ்வாறு தயாரிப்பாய், எதிர்மறை இடைச்சல் என்றால் என்ன, வகையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தாவர வழி முறை வளர்ச்சியின் முக்கியத்துவம் யாது, IUCN சிவப்பு பட்டியல் வகையினை எடுத்துக்காட்டுடன் தருக. நிலத்தை மண்வளத்தை பாதுகாக்க வேதி உரத்திற்கு மாற்றாக எந்த உரம் சிறந்தது, அதன் பயன்களை பட்டியலிடு. அதே மாதிரி வளரும் நாடுகளின் மக்கள் புரத ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்க உதவும் மாற்று புரத உணவு இது, அதன் வளர்ப்பின் படிநிலைகளை விவரிக்கும். ஸோ சிங்கிள் செல் புரோட்டீன் தான் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி காமன் ஆஃபைலி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.